வெல்கம் பேக் டு ஒரு சேனல் மாணவ ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024. 12ஆம் வகுப்பு தமிழில் எப்படி 90க்கு 90 வாங்குறது, எதை படிக்கணும், என்ன கொஸ்டின் பேட்டர்ன், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு 90க்கு 90 கொஸ்டின் எல்லாம் எடுப்பாங்க. கற்றல் கையீடு மேல்நிலை 2ஆம் ஆண்டு தமிழ் பாடம் கல்வி ஆண்டு 2023-24 சென்னை டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சிஓஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேனருக்கான ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் எடுத்துக்காமல் டாப்பர்ஸும் இதில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேங்க் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் கொஸ்டின் பேட்டர்னுங்கிறது இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினா பலவுள் தெரிவு செய்க. ஸோ 1 மார்க் பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வினா எண் 1லேருந்து 14 வரைக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இதுதான் பேட்டர்ன், இது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கூடுதல் ஒரு மதிப்பெண் வினா விடை செய்யுள் உரைநடை துணைப்பாடம். ஸோ ஒரு கொஷின் மட்டும் பார்த்திங்கன்னா உரைநடை துணைப்பாடம் செய்யுள் கேட்பாங்க. அடுத்து 15லேருந்து 30 2 மதிப்பெண் வினா விடை செய்யுள் உரைநடை 5x2 10. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7x2 14. இதில் மொழிப்பயிற்சி வினாக்கள், பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதிகள், மரபு பிழையினை நீக்குதல், நிறுத்தற் குறியீடு, சொல்லை பிரித்து சேர்த்து தொடரமைத்தல், மரபு தொடர்களை சொற்சொடரில் அமைத்து எழுதுதல், மாங்குடி சொற்களை தொடரில் அமைத்து எழுதுதல், கலைச்சொல், இலக்கண வினாக்கள் எல்லாமே இருக்கும். அப்போ வினா 15லேருந்து 30 வரைக்கும் இதெல்லாம் இருக்கும். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 31லேருந்து 38 4 மதிப்பெண் வினா செய்யுள் உரைநடை இருக்கும். 4x4 16. அடுத்து பார்த்தீங்கன்னா 39லேருந்து 42 வினாக்களில் படைப்பாக்க வினாக்கள் 3x4 12. இதில் அணிகள், இலக்கிய நயம் பாராட்டுதல், பழமொழி கதைகள், தமிழாக்கம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 18ல் 43லேருந்து 45 6 மதிப்பெண் வினாக்கள் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செய்யுள் உரைநடை துணைப்பாடம் 3x6 18. அடுத்து 6 மதிப்பெண் துணைப்பாடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். மனப்பாட பகுதி 4+2 6. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 மதிப்பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன். வரிசை எண், வினா எண் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியதை நல்லா பார்த்துக்கோங்க. புத்தக வினாக்கள் தான் இது எல்லாமே. இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்தாலே போதும், நல்ல மார்க் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினாக இதில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள்லாம் நல்லா பார்த்துருப்பாங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இயல் 6 வரைக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகள் மற்றும் வினாக்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க, இது அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரை கொடுத்துட்டு கேட்குறாங்க. அது நல்லா பார்த்துக்கோங்க. கவிதைக்கு பொருந்தும் திருக்குறளை கண்டறிக, அது கேட்டிருக்காங்க. பின்வரும் நாலடியாரின் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிக. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இயல் 7. அதே மாதிரி இலக்கண தேர்ச்சிக்குள் அது கேட்டிருக்காங்க இயல் 1ல். ஸோ கண்டிப்பாக இந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய 1 மார்க்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் மினிட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு முக்கியமானது. அடுக்கு தொடர் என்ன படிக்கணும், ஆகுப்பெயர், இடைக்குறை, 2ஆம் வேற்றுமை உறுப்பு பயனும் முத்தொகை, ஈறுகட்டு எதிர்மறை பெயரெச்சம், அடையா அரியா மறவா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இதில் உருச்சர் சொடர், அதே மாதிரி உருவகம், உவமை தொகை, எண்ணுமை, ஏவல் பன்மை வினைமுற்று, அதுக்கு கீழே அளப்படை, சொல்லிசை அளப்படை, இசைநிறை அளப்படை, தொழிற்பெயர், பண்புத்தொகை, பெயரெச்சம். ஸோ இதில் இருக்கிறத பார்த்தாலே போதும். கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாமே எடுப்பாங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கு நீங்கள் படிக்கக்கூடிய முக்கியமான வினாக்களோட தொகுப்பு. இதில் நூல்வெளி கொடுத்துருக்காங்க. சிற்பி பாலசுப்ரமணியத்தோட கவிதை தொகுப்பு என்ன, நிலவுப்பூ. அதே மாதிரி நிலவுப்பூ என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கவிதை இளந்தமிழே.
அதே மாதிரி சககிந்திய அகாடமி விருது பெற்ற கவிதை ஒரு கிராமத்து நதி. இருமுறை சககிந்திய அகாடமி பரிசு பெற்ற சிற்பி பாலசுப்ரமணியம். பாலசுப்ரமணியத்தின் கவிதை நூல்கள் ஒளிப்பறவை. அதுக்கு கீழே தண்டி இலக்கணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா தான். அதே மாதிரி கம்பராமாயணம் முக்கியம். கம்பராமாயணத்தை இயற்றவர் கம்பர். கம்பரின் ராமாயணத்திற்கு இட்ட பெயர் ராம அவதாரம். கம்பர் காலம் 12ஆம் நூற்றாண்டு. கவி சக்கரவர்த்தி கம்பன். திருக்குறள் கேட்டிருக்காங்க, திருக்குறள் பார்த்துக்கோங்க. அடுத்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். 17 நரம்புகளை கொண்டது மகரையாழ். 16 நரம்புகளை கொண்டது. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி இதில் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் கவிதை வசனம் வேறுபாடு ரொம்ப முக்கியம். மக்கள் பேசும் எளிய சொற்களால் அமையும். யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமையும். தொடை நயங்கள் எதுகை மோனை இடம்பெறாது. தொடை நயங்கள் எதுகை மோனை இடம்பெறும். அடிவரை இல்லாமல் இருக்கும். இலக்கணத்திற்கு உட்பட்ட அடிவரை இருக்கும். எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு. ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ